கிழக்கு ஆசியாவின் வளர்ச்சிக்கு கூடுதல் வரி விதிப்பு தடைக்கல்லாக இருப்பதாக ஆசியான் உச்சி மாநாட்டில் சீன பிரதமர் கவலை தெரிவித்தார். ஆசியான் உச்சி மாநாடு கோலாலம்பூரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் சீனா சார்பில் பங்கேற்ற அந்நாட்டின் பிரதமர் லீ கியாங் சர்வதேச வர்த்தகத்தில் நிலவும் உயர் வரி வீதத்தால் கிழக்கு ஆசிய பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு முறையை இதன் மூலம் அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். இதனிடையே அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரேர் ஆகியோருடன் சீனாவின் துணை பிரதமர் ஹீ லிஃபெங் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஆசிய நாடுகளின் வர்த்தகம் பாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக ஆசியான் மாநாட்டில் சீனா குரல் எழுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. தகவல் ஆணையர்களை நியமிக்க உரிய நடவடிக்கை எடுத்து நிலை அறிக்கையை 3 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய மாநில தகவல் ஆணையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பக் கோரி அஞ்சலி பரத்வாஜ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், ஜோய் மால்யபக்ஷி அமர்வு விசாரணை செய்தது. இந்த விவகாரத்தில் தேர்வுக்குழு அளித்த பெயர்களை பிரதமர் தலைமையிலான நியமன குழு பரிசீலித்து வருவதை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டனர். தமிழ்நாடு, ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதுகுறித்தான நிலை அறிக்கையை 3 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 17ஆம் தேதிக்கு நீதிமன்றம் தள்ளி வைத்தது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.